வணக்கம். எம் கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ திஸ் இஸ் டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக். பிஜிடிஆர்பியில் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ப்ராப்ளம் ஆல்சோ, ஏன்னா ஸ்டில் இதுவரையும் இருக்கிற டிஆர்பி கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டதில்லை. ஸோ இப்போ கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ். மோரோவர் சிஎஸ்ஐஆர் டிஎன்செட் எக்ஸாமில், இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமில் டிஆர்பி அதுலேயும் கேட்டிருக்காங்க இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளத்தை. ஸோ வாட் இஸ் த டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதனுடைய ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an equation of the form p dx plus capital Q dy plus r dz which is equal to 0. In the p, q, capital P, capital Q, capital R are the functions of x, y, z. In the p, in the q, r இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். p வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x, q வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் y, rன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் z வருது. இஸ் கால்டு த, என்ன சொல்லணும்னா, சிங்கிள் ஆர் டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ this is called a single differential equation சொல்லலாம், otherwise total differential equation. So இதில் என்ன necessary and sufficient conditions for integrability. So what is that? So இந்த கண்டிஷனே வந்து நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஈவன் தோ சிஎஸ்சிஆர்லேயும் இதை கேட்டிருக்காங்க, பாலிடெக்னிக் டிஆர்பிலையும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் இன்டகரபிலிட்டி. ஸோ அந்த கொஷின் ஃபார்ம் எப்படி இருக்கும், அந்த ஃபார்மேட், அந்த கொஷின் பார்த்தோம்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா, பி டிஎக்ஸ் ப்ளஸ் கியூ டிஒய் ப்ளஸ் ஆர் டிஇசட் விச் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ். ஸோ இதுதான் அந்த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு, இன்டகரபிலிட்டியா இல்லையா அப்படின்றதுக்கு. மோரோவர் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டை நம்ம இதோட கம்பேர் பண்ணுறப்போ, வெக்டர் கால்குலஸில் சப்போஸ் கேபிட்டல் ஏ வந்து இப்படி எடுத்துக்கிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் பிஐ, கேபிட்டல் பிஐ வெக்டார் ப்ளஸ் கியூஜே வெக்டார் ப்ளஸ் ஆர்கே வெக்டார். உடம்பு ஆர் வெக்டார்ன்றது நமக்கு பொசிஷன் வெக்டார்னு தெரியும். ஸோ டிஆர் மீன்ஸ் டிஎக்ஸ்ஐ வெக்டார் டிஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் டிஇசட் கே வெக்டார். ஸோ உடம்பு ஏ டாட் டிஆர் டாட் ப்ராடக்ட் ஏ டாட் டிஆர் வெக்டர். So that is p dx I dot I become once இல்லைங்களா, q dy then r dz. So we get is of the form p dx plus q dy r dz. ஸோ இது எப்போ ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது பார்த்தீங்கன்னா, அந்த வெக்டர் இதில் a டாட் கர்ல் a ஈக்குவல் டு 0. கர்ல் ஏன்றது நம்மளுக்கு தெரியும், கிராஸ் டெல் கிராஸ் ஏ தான் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த வர ஆன்சரோட ஏ டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ நமக்கு 0 வந்துடும். இட் இஸ் நத்திங் பட் நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஆஃப் த திஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதில் ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இது டாபிக் இதை. ஸோ ஐ டேக் சூஸ் 2 ப்ராப்ளம்ஸை கோடிங் 10லேருந்து எடுத்தது. மோரோவர் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ராசிங்கானியா ஓடிபிடி அந்த புக்லேயும் இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ப்ராப்ளம் ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இன்டகரபிலிட்டியாக ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணலாம், வெதர் திஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்டகரபிலிட்டி ஆர் நாட். ஸோ இந்த இடத்துல எது பி கியூ ஆர் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடுவோம் இல்லைங்களா. ஹியர் ஸோ வாட் இஸ் த பி, இந்த ஈக்குவேஷனை பார்த்தோம்னே தெரியுது, இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் பிடிஎக்ஸ் ப்ளஸ் கியூடிஒய் ப்ளஸ் ஆர் டிசட். மோரோவர் இட் இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ், ஹவு டு ஐடென்டிஃபை த ஹோமோஜீனியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈச் டேர்ம் ஹேவிங் த சேம் டிகிரி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ஹோமோஜீனியஸ். அப்போ நான் ஹோமோஜீனியஸ் டைப் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது, அது நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம அதை கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டதில்லை. இப்போ ரீசெண்டாக வர கொஷின் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குறத விட அடிஷ்னலாக கேட்குற எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்குது. பட் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் we take right what is the P, what is the Q அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ what is the P அப்படின்னு பார்த்தோம்னா y plus z. ஸோ what is the Q அப்படின்னு பார்த்தோம்னா z plus x. ஸோ what is the R, x plus y. ஸோ ஃபஸ்ட்டு we check the integrability, necessary and sufficient condition செக் பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ what is the condition? இந்த கண்டிஷனே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. P into dou Q minus dou R. இதை நான் ஏன் இந்த மாதிரி எழுதுறேன்னா ஈஸி டு ரிமெம்பர்ன்றதுக்காக நான் இதை பண்ணுறேன். PQR அந்த ஆர்டரில் PQR. P ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. Qன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய், ஆர்ன்றது இசட். ஸோ இதனுடைய இதை வந்து நம்ம இங்கே இது பண்ணிக்கிறோம் டோ இசட். க்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய். ஸோ அதை நம்ம இங்கே ஸோ இம்மிடியேட்டாக நம்ம அந்த சைக்ளிக் இது பிக்கு நெக்ஸ்ட்டு க்யூ இல்லைங்களா. க்யூக்கு அடுத்து ஆர், ஜெட்டுக்கு அடுத்து எக்ஸ், அந்த எக்ஸ் ஒய் ஜெட் அந்த சைக்கிளிக் எக்ஸ் ஒய் ஜெட்டை நெக்ஸ்ட்டு PQR அந்த சைக்கிள் வர மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. கரெக்டுங்களா. P தென் QR. ஸோ லைக் தட் எக்ஸ் ஒய் ஜெட்டும் அதே மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஸோ எக்ஸ் ஒய் அண்ட் தென் ஜெட் இந்த சைக்கிளிக் ஃபார்மேட்டில் இந்த ஃபார்முலாவை ஈஸியாக நம்ம வச்சு. ஸோ பிக்கு நெக்ஸ்ட்டு க்யூ, க்யூக்கு நெக்ஸ்ட் ஆர் இல்லைங்களா. ஜெட்டுக்கு அப்புறம் எக்ஸா லைக் திஸ் மைனஸ் டோ நெக்ஸ்ட்டு பி, தென் ஒய்க்கு அப்புறம் வந்து இசட், தென் ப்ளஸ் PQR, தென் ஆர்க்கு நெக்ஸ்ட்டு திரும்ப நம்மளுக்கு என்ன வரும் பி, எக்ஸுக்கு அடுத்து ஒய் அந்த சைக்கிள் ரொட்டேஷனில், தென் மை டோ பிக்கு அடுத்து Q பை டோ ஜெட்டுக்கு நெக்ஸ்ட்டு எக்ஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தால் நம்மளுக்கு திஸ் டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் இன்டகிரபிலிட்டி அப்படின்னு நம்ம கண்டிஷனை இது பண்ண முடியும். வாட் இஸ் த பி அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ வாட் இஸ் த டோ Q பை டோ இசட் அப்படின்னு பார்த்துலாம். அதாவது Qவை பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டை பொறுத்து பண்ணுறப்போ 1 கரெக்டுங்களா. ஸோ 1 மைனஸ் டோ ஆர் பை டோ ஒய், ஆரை வந்து வித் ரெஸ்பெக்ட் ஒய்யை வச்சு பண்ணுறப்போ ரைட்டிங் இந்த 1. தென் Q அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் எழுதிக்கிறேன். டோ ஆர் பை டோ எக்ஸ், இந்த ஆரை வந்து வித் ரெஸ்பெக்ட் எக்ஸை வச்சு பண்ணுறப்போ நம்மளுக்கு அகெயின் 1. சிமிலர்லி P வித் ரெஸ்பெக்ட் டு இசட் வச்சு பண்ணுறப்போ 1. தென் ஆர் ஸோ டோ P பை டோ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு பியை வந்து ஒய்யை வச்சு பார்ஷியலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது 1 மைனஸ் Q வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை வச்சு பண்ணுறப்போ 1. ஸோ 1 மைனஸ் 1 0 இந்த டேர்ம் வேனிஷ் ஆகிடும். இந்த 1 மைனஸ் 1 டேர்ம் 0, இந்த டேர்மும் 0 ஆகிடுது. ஸோ வாட் வி ஆர் கெட்டிங் ஆக்சுவலி 0. ஸோ த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு, தட் இஸ் அ இன்டகிரபிலிட்டி. So this is a necessary and sufficient condition for integrability. Now how to find out the solution next? In a solve சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணோம் சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. சொல்யூஷன். ஸோ இதுக்கு நிறைய 3 மெத்தட் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்றதை பார்த்துருவோம். கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் அது எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மெத்தடு. ராஜிங்கானியா புக்கில் கொடுத்துருக்காங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. குயிக்காக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கொண்டு வந்துட முடியும். தட் இஸ் சப்ஸ்டியூஷன் மெத்தட் மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு யூஇசட் அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒய் வந்து பார்த்திங்கன்னா விஇசட் அப்படின்னு எடுத்துக்கணும். தென் ஃபைண்ட் அவுட் டிஎக்ஸ்
in all the problem, இந்த homogeneous இந்த டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கிற ப்ராப்ளம் ஃபுல்லாக நம்ம இந்த மெத்தடை வச்சு சால்வ் பண்ணிடலாம். பட் லென்த்தியாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம் இதை. டிஎக்ஸ்னால் நம்ம யூவி வச்சு போடுவோம் இல்லைங்களா. ஸோ யூ டிஇசட் ப்ளஸ் இசட் டியூ. இன் சிமிலர் மேனர் டிஒய் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா சேம் வி டிஇசட் ப்ளஸ் இசட் டிவி. Now you substitute this in the given problem. I take it as equation number 1. That's 1 and எடுத்துக்கலாம். Now the equation 1 becomes so y replace பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா vz. z as it is அப்படியே தான் இருக்கும் z. Then what about the dx அப்படின்னு பார்க்குறப்போ we can substitute this one. So u dz plus z du. Then plus z as it is z தான். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது எக்ஸ் ஒய் மட்டும்தான். ஸோ எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூஷன் நம்மளுக்கு யூ இசட். தென் what about the dy? dy வந்து பார்த்திங்கன்னா வி டிஇசட் ப்ளஸ் இசட்டா டிவி ப்ளஸ் எக்ஸுக்கு வந்து நம்மளுக்கு யூஇசட் ப்ளஸ் ஒய்க்கு வந்து பார்த்திங்கன்னா விஇசட். டிஇசட் தட் இஸ் நோ சப்ஸ்டியூஷன். டிஇசட் ஆஸ் இட் இஸ் டிஇசட் தான். ஸோ சப்ஸ்டியூஷன் எதுக்கு வரும்? எக்ஸ் ஈக்குவல் யூஇசட், வி ஈக்குவல் டு விஇசட். ஸோ ஃப்ரம் திஸ் இதிலேருந்து நம்ம டிஎக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம், டிஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். தென் டிஇசட் ஆஸ் இட் இஸ். ஸோ எக்ஸுக்கு மட்டும் யூஇசட் சப்ஸ்டியூஷன், ஒய் ஈக்குவல் டு விஇசட். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தாலே நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த டேர்மில் வந்து இசட் காமனாக இருக்குது இல்லைங்களா. இந்த ஹோல் டேர்மில் இசட் காமனாக எடுத்துடலாம். அதே மாதிரி தான் சேம் இதில் இசட் காமனாக இருக்குது, இந்த டேர்மில் எடுத்துடலாம். அதில் இசட் காமனாக எடுத்து. ஸோ அப்போது இசட் ஈச் டேர்மில் காமனாக எடுத்துகிட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா z, I take it as common z. So v plus 1 u dz plus z du extra plus 1 plus u v dz plus z dv. Next z காமனா வெளியே எடுத்தா u plus v dz equal to 0. So in all the terms z. So இதை all divided by z ஆல் each term multiply பண்ணிட்டோம்னா we get v plus 1 u dz plus z du. Then 1 plus u v dz plus z dv. Then u plus v dz. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஈச் டேர்மில் இசட்டால் டிவைட் பண்ணிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு டேர்ம்லேயும் இசட் இருக்கு இல்லைங்களா, இசட்டால் டிவைட் பண்ணி கொண்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தென் யூ மல்டிப்ளை த டேர்ம்ஸ். ஸோ நம்மளுக்கு என்ன வரும், இது எடுத்துன்னு போய்ட்டு மல்டிப்ளை பண்ணுறப்போ யூவி டிஇசட் தென் u dz. Next multiply with this v z du, then z du. Next multiply with this like that. So v dz, next u v dz, and then so multiply this z dv, then u z dv.
ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு u dz ப்ளஸ் v dz ஈக்குவல் டு 0. இப்போ dz டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதிக்கலாம் இல்லைங்களா. ஸோ what is a dz டேர்ம்? இங்கே ஒரு dz டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு dz டேர்ம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு dz டேர்மு, இங்கே நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இந்த இடத்துல dz டேர்ம்ஸ். ஸோ uv dz uv dz uv dz, that is 2 times of uv dz. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா u dz, இங்கே ஒரு u dz. ஸோ 2 times of u dz. So 2 times of uv dz, then u plus u dz, that is 2 times of u dz. v dz, that is 2 times of v dz. dz terms எல்லாம் நம்ம grouping பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு u terms கலெக்ட் பண்ணிக்கலாம். That is vz du, z du, that's it. Next v terms கலெக்ட் பண்ணி எழுதுறப்போ z dv u z dv equal to 0. Then we take it as, இதில் காமனாக என்ன வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know very well 2 காமனாக எடுத்துடலாம், dz காமனாக எடுத்துடலாம். ஸோ 2 வெளியே எடுத்துட்டோம்னா uv minus u dz plus v 2 dz, sorry 2 dz காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 2 within the bracket uv plus u plus v 2 காமனாக வெளியே எடுத்தாச்சு, dz காமனாக வெளியே எடுத்தாச்சு. ஸோ now plus du காமனாக வெளியே எடுத்துலாம், இன்க்ளூடிங் z ஓட சேர்த்து வெளியே எடுத்துலாம் இல்லைங்களா. ஸோ what we are getting actually v plus 1. ஸோ z du z du காமனாக வெளியே எடுத்துரும், z du. இந்த ரெண்டு டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா z dv. ஸோ 1 plus u z dv which is equal to 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் z இருக்குது, இதில் z இருக்குது இல்லைங்களா. ஸோ throughout this equation divided by z. So what we are getting பார்த்தீங்கன்னா 2 into u v plus v dz by z. And then இங்கே z டிவைட் பண்ணுறப்போ z gets cancelled. So what we are getting v plus 1. du, then here also z cancel, so 1 plus u only dv equal to 0. so இங்க v plus 1 du, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 plus u dv. So what is the next step? இந்த இது உள்ள கொண்டு போகலாம் இல்லையா, v du, then 1 du, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், தென் இதை ஒன்று நெக்ஸ்ட்டு dv 1 into dv u into dv. ஸோ மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தோம்னா ஸோ நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்
2 into uv plus u plus v followed by z dz. Then plus v du plus du. Next term வந்து பார்த்தீங்கன்னா 1 into dv plus u dv which is equal to 0. So we can rewritten as this equation uv plus u plus v by z dz plus v du u dv. v du u dv. You combine these two v du u dv. இது எப்படி எழுதலாம்? v du u dv we can written as d of uv. கரெக்ட்டுங்களா? d of differentiate uv மெத்தடில் வருது பாருங்க u dv, that is this one. v அப்படியே வச்சுட்டு u பண்ணுறப்போ this one. So these two terms combined நம்ம என்ன எழுதலாம்? d of uv, d of uv, these two terms. So what about these two terms? Plus du plus dv equal to 0. So what is the next step will be? So 2 into uv plus u plus v by z dz d of uv du plus dv. You can write like this d of u plus v. Correctங்களா? d of u plus v which is equal to 0. Next step 2 into uv plus u plus v by z dz d of uv plus d of u plus v can be written as like this d of uv plus u plus v which is equal to 0. Now we know very well uv plus u plus v இந்த டேர்மால் இந்த டிவைட் பண்ணிடலாம் இல்லைங்களா? பிகாஸ் uv plus u plus v. So divide this uv plus u plus v throughout the equation. Equationல டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? 2 into dz by z. So because divide each term with uv plus u plus v, then plus d of uv plus u plus v by uv plus u plus v which is equal to 0. So hereafter as it is, integrate and each terms, integrate in each terms. So 1 by z dz well on log z. டினாமினேட்டருடைய டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டரில் வருது இல்லைங்களா? uv plus u plus v னுடைய டிஃபரன்ஷியேஷன் தான் நியூமரேட்டரில் இருக்குது, d of uv plus u plus v. So this can be written as log of நியூமரேட்டரில் டினாமினேட்டர் இருக்குது அப்படியே இல்லையா? uv u plus v which is equal to integral constant we take it as log c ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா எல்லாத்துலேயும் லாக் வருதுனால. 2 log z இது எப்படி எழுதலாம்? பவர் கொண்டு வந்துட்டோம்னா பவர் ரூல் ஃபார்முலா லாகத்தில் அப்போ லாக் z ஸ்கொயர் வந்துடும் இல்லைங்களா? லாக் z ஸ்கொயர் ப்ளஸ் லாக் ஆஃப் திஸ் தட் இஸ் லாக் m ப்ளஸ் லாக் n ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா we are getting the log m n அந்த ஃபார்முலா தட் இஸ் லாக் z ஸ்கொயர் தென் uv ப்ளஸ் that is u into v plus u plus v which is equal to log c. Take exponential on both sides. So take exponential on both sides. So we get z square
uv plus u plus v which is equal to c. So from this step, take exponential on both sides. So e power log that becomes 1 e power log that becomes 1 வந்துரும் இல்லையா? அப்போ z square into uv plus u plus v then which is equal to c. So I write like this. Next term நம்ம இந்த சப்ஸ்டியூஷனை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவலாக எக்ஸுக்கு யூஇசட்னும் ஒய்க்கு வந்து விஇசட் சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃப்ரம் திஸ், ஸோ வாட் இஸ் த யூ ஃபைனலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி XYZ டேர்ம்லேயே கொண்டு வந்துட்டோம். அப்போ யூ இருக்கிற இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணி x/z சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வி இருக்கிற இடத்துல y/z சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். z ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும், z ஸ்கொயர். ஸோ ரீப்ளேஸ் u by x/z, replace v y/z. So replace u by x/z, v replace பண்ணி நம்ம எப்படி கொண்டு வர முடியும், y/z which is equal to c. So z square multiply with these two terms. So what we are getting actually, z into z is z square gets cancelled. So xy plus z square into x, already z ஒன்று இருக்குது, z cancel ஆகிடுச்சுன்னா what we are getting actually zx like that, z cancel ஆகிடுச்சுன்னா zy which is equal to c. So this is our final solution of the given total differential equation xy plus zx plus zy. Actually 3 methods இருக்கு இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட். இந்த x equal to uz, y equal to vz வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியாக வந்தாலும் நம்மளை குயிக்காக வந்து ஆன்சர் ஈஸியாக நான் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் at the time of examination. Otherwise another method எடுத்துக்கிட்டா the same problem we are going to solve in another method, but we have to think, கொஞ்சம் திங்க் பண்ணி at the time of examinationனால திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். that is what is a given problem அப்படின்னு பார்த்தீங்கன்னா y plus z dx plus z plus x dy plus x plus y dz which is equal to 0. The same problem we are going to solve in another method, that is y dx z dx. So like that இது எப்படி எழுதலாம், z dy x dy. Next x dz, then y dz which is equal to 0. So here y dx x dy. So combine these, grouping these two terms, that is y dx plus x dy. In similar manner, z dy y dz, z dy y dz. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த குரூப்பிங் கரெக்டாக ஈஸியாக வந்துடுது. z dx plus x dz equal to 0. Now this one can be written as, இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா d of x y, கரெக்டுங்களா? யூவி மெத்தடில் வரும். x அப்படியே வச்சுட்டு ஒய்யை பண்ணால் dy ப்ளஸ் ஒய் அப்படியே வச்சு எக்ஸை பண்ணுறப்போ dx. Like that
யூ டேக் தீஸ் டூ டேர்ம்ஸ், இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துட்டோம்னா யூ கேன் ரைட் லைக் திஸ் டி ஆஃப் ஒய் இசட். ஒய் அப்படியே வச்சுட்டு இசட் பண்ணுறப்போ ஒய் டிஎஸ் ப்ளஸ் ஜெட்டை வச்சுட்டு ஒய்யை பண்ணுறப்போ டிஒய். தென் திஸ் rewrite like this d of xz. x வச்சுட்டு அப்படியே uv மெத்தட் தான். x அப்படியே வச்சுட்டு z பண்ணுறப்போ dz, z அப்படியே வச்சுட்டு x பண்ணுறப்போ dx which is equal to 0. Now integrate each term. So what we are getting actually, xy plus yz plus xz equal to integral constant c. So same answer you are getting in another method. So in this substitution method also we are getting the same answer, xy plus yz plus zx. So இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்மளுக்கு வந்து இம்மிடியேட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொண்டு வர மாதிரி, அனலைஸ் பண்ணுற மாதிரி எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு தோணுச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் we can use this method. இந்த ஒர்க்கிங் ரூல் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த ஒர்க்கிங் ரூல் that is x equal to uz, y equal to vz, dx, dy. இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அந்த சிம்பிளிஃபை கொண்டு வர்றது தான் நம்மளுக்கு. சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரப்போவே we are getting the final answer, right? பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்துடும் நம்மளுக்கு. பட் இந்த அனதர் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி we get this one. பட் எல்லா ப்ராப்ளத்துக்கும் இது சூட்டபுளாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ ட்ரை திஸ் இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூ ட்ரை திஸ் ஃபஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். x equal to uz, y equal to vz மெத்தட்லேயும். அண்ட் டைரெக்டாக இந்த அனதர் மெத்தடுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஜஸ்ட் we are getting the 4 ஸ்டெப்ஸ்லேயே ஆன்சர் வந்தாச்சு. இது 4 ஸ்டெப்ஸில் ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரியும் which one is the best for all the problem to solve this. That is your convenient அது இல்லைங்களா. ஸோ solve this first one in both method. இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ஈஸியாக வருதா, அதர்வைஸ் இந்த டைரக்ட் மெத்தடில் நம்மளால் கொண்டு வர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் தான் பார்த்துருக்கோம். ஹோமோஜீனியஸ் டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், தட் இஸ் ஈச் டேர்ம் ஹேவிங் த சேம் டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா சேம் டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கிற இன்னொரு மெத்தட், சப்போஸ் நான் ஹோமோஜீனியஸாக இருந்தால் அது எப்படி, அந்த ஒர்க்கிங் ரூல் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாப்பிக்காக நம்ம இதை பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளத்தையும் இந்த டாப்பிக்கையும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.